Hi, welcome to my budget topics. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபிஷ் ஃபீடிங். ஃபிஷ் ஃபீட் பண்ணுறது எப்படிங்கிற ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃபீடிங்னு எடுத்துக்கிட்டாக்கா பொதுவாக டேங்க் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேங்க் இருக்குது. அதில் நம்ம கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிளான்டட் டேங்க், காரல் டேங்க். செட்டப் நிறையா இருக்கிற டேங்க். இந்த டேங்கில் ஒருத்தர செட்டப் பண்ணால் திருப்பி அதை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபீடிங். தென் ஜெயின்ட் ஃபிஷ், ஆஸ்கர், அரோனா, ஃப்ளவர் ஆன், பெரிய கோல்ட் ஃபிஷ், ஸ்மாலி, இதை மாதிரி வளர்க்குற பிளைன் செட்டப்பே இருக்காது, பிளைன் டேங்க். ஸோ இதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபீடிங் இருக்குது. ஏன்னா அந்த பிளைன் ஃபிஷ் ஜாயின்ட் ஃபிஷ் வளர்க்கும் போது நம்ம ஃபுல்லுமே வாங்கி போட முடியாது. ஸோ மேனுவலாக கொஞ்சம் ஃபுட்டு நம்ம செஞ்சு போடுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக. இப்போது ஆர்னமெண்டல் டேங்க் நம்ம பார்ப்போம். ஆர்னமெண்டல் டேங்க்னா இது மாதிரி ஒரு சிம்பிள் செட்டப் டேங்க். இதுதான் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இதை பண்ணி வாங்கி செய்கிற ஒரு டேங்க். ஸோ இந்த டேங்க்கில் இருக்கிற நார்மல் ஃபிஷஸ் நம்ம எப்படி ஃபீட் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபிஷ்க்கு ஃபீடு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி டேங்க் செட் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி ஃபிஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறோம், ஃபிஷ்ஷோட ஃபுட் ஹேபிடேஷன் எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும். பொதுவாக டேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய ஃபிஷ் போட்டு மல்டிபிள் டைப் ஆஃப் ஃபிஷ் போட்டு நம்ம அதை டம்ப் பண்ணக்கூடாது. ஃபிஷ் செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரே ஃபேமிலி ஃபிஷ்ஷாக இருக்கணும். உதாரணத்துக்கு கப்பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடலாம். ஏன்னா அதோட ஃபுட் ஹேபிடேஷன் ஒரே மாதிரி இருக்கும். நீ ஒருத்தர் ஃபுட்டு போட்டிங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே மாதிரி சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேறு ஃபிஷ் போட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஹேபிட் உள்ள ஒரே ஹேபிட் உள்ள ஃபிஷ்ஷாக இருக்கணும். அதில் முக்கியமாக இருக்கணும். அண்ட் செட்டப் கிளியராக இருக்கணும். நீங்கள் போடுற ஃபீடு வந்து கீழே போச்சுன்னா அதை எடுத்து ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு செட்டப்பை க்ளீனாக பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நோட் பண்ணுற விஷயம். ஸோ என்னோடய டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் செப்பரேட் டெட்ரா போட்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 12 நம்பர்ஸ் இருக்குது. இந்த டேங்க் சைஸுக்கு இந்த 12 நம்பர்ஸ்க்கு ப்ராம்ப்டான சைஸ். அண்ட் நியான் டெட்ரா இருக்குது. நியான் டெட்ரா வந்து இதில் போட்டு கிடையாது. நான் வேறு டேங்கில் போடுற ஃபிஷ் எடுத்து அப்படி இதில் போட்டுட்டேன். ஸோ அது அப்படி ஹேபிட் ஆகிடுச்சு. பட் இந்த டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் செப்பரேட் டெட்ராக்காக பண்ண ஒரு செட்டப். ஓகே, இப்போ ஃபீட் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீட் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ஃபீட் பண்ணிக்கலாம், இன்னொன்று பெல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று மிக்ஸ்டு டயட்டு. நிறைய டைப் ஆஃப் ஃபுட் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் த பெஸ்ட் டயட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபீட். நேச்சுரல் ஃபீட் நானே ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைனா, நேச்சுரல் பிளட் வார்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை ஃபீட் பண்ணணும். ஏன்னா அதை அப்படியே போட்டோன்னாக்க நம்ம ஃபிஷ் குவாலிட்டி ஃபிஷ் இன்ஃபெக்ட் ஆகிடும். இன்னொன்று பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறையா வரும். ஸோ அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரீடராக இருந்தோன்னா அதை பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் ஒரு நம்ம ஹாபியாக பண்ணும்போது அதை பண்ண முடியாது. நேச்சுரல் வார்ம்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டாங்கன் வாட்டர்லேருந்து அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வளரும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். இதிலேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மெத்தலின் ப்ளூங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை வாஷ் பண்ணுவாங்க. இதை வாஷ் பண்ணி நீங்கள் பாருங்கள், இதை வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்குமே. ஸோ இதை தான் நம்ம ஃபீட் பண்ணோம். இதை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ நானே இதை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பெல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று மிக்ஸ்டு டயட்டாக யூஸ் பண்ணலாம். பெல்லட்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பட் அது வந்து எனக்கு குவாலிட்டியாக தெரியல. நீங்கள் வாங்குறது தான் ரொம்ப நல்ல குவாலிட்டி வாங்கணும். அது ஒரிஜினலாக இருக்குதா அது நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெஸ்ட்டு வே என்னன்னாக்கா மிக்ஸ்டு டயட், நல்ல மிக்ஸ்டு டயட்டாக நம்ம கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா நான் அதான் பண்ணுறேன். நான் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து வார்ம்ஸ், சின்ன சின்ன ட்ரைடு வார்ம்ஸ். இது ஒரு க்யூப் வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிஷ்க்கு இதெல்லாம் ரொம்ப நாள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று மைக்ரோ பெல்லட்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபிஷ்ஷோட லிவர், ஃபிஷ்ஷோட ஆயிலிருந்து பண்ணுற ஒரு நல்ல ஃபுட்.
இது ஒரு ஃபிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ இது போடுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக புஷியாகவும் ஃபிஷ் தெரியும். இன்னொன்று யூஸ் பண்ணுறேன், குப்பி பைட்டுன்னு ஒரு இது யூஸ் பண்ணுறேன். இதுவும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அதே சேம் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுற விஷயம், ஒரே ஃபுட் தான். பட் இதில் கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் க்ரீன் ஆட் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் மீன்ஸ் நேச்சுரல் லீவ்ஸ், அதாவது மீன் ஆல்கே மாதிரி இது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர் கொஞ்சம் இதாகும். ஸோ இது ரெண்டுமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சேம் கேரக்டர் உள்ள, சேம் குவாலிட்டி உள்ள ஃபுட் தான். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன், ஒரு டைமுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கலர்ஸுக்கு இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்நாக் மாதிரி தான். இது உண்மையிலே கார்ன்ஃப்ளவரில் தான் செய்கிறாங்க. ஸோ இதை ஒரு ஸ்நாக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு டைமில் ஒரு ஃபுட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. சில ஃபிஷஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுருக்குன்னா டக்குன்னு அடுத்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 days அதை சாப்பிடாது, அதுக்கப்புறம் அடுத்த ஃபுட்டு ஆரம்பிக்கணும். நீங்கள் நார்மலாகவே ஃபிஷ் வந்து ஒரு ஃபுட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பழகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபுட் போனாலும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி உள்ள ஹேபிட்டில் வரணும். அண்ட் ஃபுட்டு போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபில்டர் ஆஃப் பண்ணிடணும். நார்மலாக ஃபிஷ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபில்டர் ஆஃப் பண்ணோடனே ஃபிஷஸ் வந்து அலர்ட் ஆகிரும். ஸோ நமக்கு ஃபுட் தர போகிறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்கும். ஸோ நமக்கு அந்த ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் ஃபீட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஃபிஷ்ஷோட இதை பாருங்கள், நான் ஆஃப் பண்ணுறேன், அது டக்குன்னு ஃபுட்டுக்கு ஹேபிடேஷனுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான். அது உடனே அந்த ஃபுட்டுக்காக அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஃபிஷ் போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே டைப் ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்கிறனால ஃபுட் வேஸ்ட் ஆகாது. எல்லாமே ஒரே டைமில் ஒரே ஈவனாக சாப்பிடும். நீங்கள் மிக்ஸ்டு டயட் கொடுக்கும்போது ஃபிஷ்ஷும் அழகாக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இது செப்பர் டெட்ரா, இதில் வேல் டெயில். இந்த ஃபுட்டுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த கலர்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டேங்க் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 2 விஷயம். ஒன்று வந்து இதில் க்ரீனாக இருக்கும். இந்த க்ரீன் வந்து அதிலே வளர்கிற ஆல்கே, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதுலேயே அது ஒரு க்ரீன் ஃபீல்டாக இருக்கும். அது ஆக்சுவலி அது ஃபிஷ்ஷுக்கு நல்லது. அது ஃபிஷ் ஹெல்த்தியாக நேச்சுரல் இதில் இருக்குமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் செட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே நான் வாங்கினதில்லை. இது எல்லாமே நார்மலாக நான் ரோட்டில் போகும்போது அங்கேருந்து எடுக்கப்பட்ட கல் தான். அதை வச்சே செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டேங்கை பார்த்து வேறு எந்த செலவும் இல்லை, ஒன்லி டேங்க் அண்ட் ஃபில்டர் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட சாதாரணமாக ரோட்டில் கிடைக்கிற கல் மண் வச்சு பண்ண ஒரு செட்டப் தான். ஸோ இனிமேல் வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. இந்த ஃபீடிங்லேருந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த நேச்சுரல் ஃபீடு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். தேங்க்யூ.